அப்ப பாவம் என்பது எங்களை எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமானை உலை வைத்து விடுகின்ற அளவுக்கு, ஈமானை பறிபோக்குகின்ற அளவுக்கு பாவங்கள் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. பாடசாலை மட்டங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு புதிதாக ஒரு நடைமுறை, இன்னும் ஒன்று கலாச்சாரம் உருவாகி வருகிறது. நாம் ஆரம்ப காலங்களில் அதாவது நேசரி விழா என்று நடத்துவார்கள், கொன்சர்ட் என்று சொல்லுவோம். அதை கூட அது பிள்ளைகளுடைய விழாத்தான், பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிகள் செய்வதனூடாக அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய அதாவது எதிர்காலத்திற்குரிய ஒரு உந்து சக்தியாக அது அமைய போகிறது, அவருடைய கல்வி வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். ஆனால் எது பிழை என்கிறோம், பிள்ளைகளுடைய நிகழ்வு என்று வைத்துக் கொண்டும் அதை சினிமா பாடல்களை கொண்டும் இசை கச்சேரிகளை கொண்டும் இசைகளை கொண்டும் இப்படியான நிகழ்வுகள் நடத்துகிற பொழுதுதான் பிழை என்ற வட்டம் அதற்குள் வந்து விடுகிறது. அப்ப பாருங்கள் எப்படி இதற்குள்ளாலும் நாம் உள்வாங்கப்படுகிறோம். இந்த கான்செர்ட் நிகழ்வு என்று அதை செய்வதனால் மார்க்க அடிப்படையில் ஹராம் இல்லாமல் பிழைகள் நடக்காமல் பிள்ளைகளுக்கு அது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது அவர்களுக்கு அத்தியாவசியமானது. ஆனால் பிழை ஹராம் வந்து விடாமல் பார்க்க வேண்டும். அப்ப இது போன்று நாம் பிள்ளைகளை நேசரியில கொண்டு போய் விட்டுவிட்டால், இங்க பள்ளிவாசலுக்கு வந்தா அப்படி கொள்கை பேசுவார், சபுல வந்து நின்றால் காலோட கால் சேர்த்து நிற்காது விட்டால் அவனை கடிந்து கொள்வார். பிழை அல்ல, கடிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நாம் எப்படி உறுதி பேசுகிறோமோ அந்த போன்று வெளியிடங்களில் நாம் உறுதி பேச வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம பிள்ளையுடைய கான்செப்ட் என்று வந்து விட்டால் மாத்திரம் அங்க என்ன செய்ய, அது சின்ன புள்ளகள நிகழ்ச்சி தானே, அது சின்ன புள்ளகள நிகழ்ச்சி, சின்ன புள்ளகள் என்று சொன்ன நீ எதற்கு போக வேண்டும், உனக்கு அது ஹராம் தானே. இசை அரங்கேற்றப்படுகிறது என்றால் அது ஹராம். கான்செர்ட் நிகழ்வுகளில் பாருங்கள் அதிகமாக ஆண் பெண் கலப்பு தான் இருக்கிறது, அதுவும் ஹராமாகி விடுகிறது. ஆக நாம் அதையெல்லாம் கவனித்துத்தான் இந்த நிகழ்வுகளை செய்ய வேண்டும்.